கண்ணுக்கு அழகா இருக்கு. ஏய் வேண்டாம், இதுதானே ஆசைப்பட்டியா? என்னை பொறுமை இழக்க வைக்கிற. என்னையா என்ன நொன்னையா? என்ன என்ன கேக்குறே? முகர கட்டி ஆளே ஏ மூஞ்சி முகரக்க போட்டு போட்டி அனுப்புறதுல மத்த ஓட்டு வச்சுக்க. இல்சா திருக்கி வருவா எவ்வளோச்சான்? என்ன அவட்ட வச்சுக்க இந்த வெத்து ஓட்டு வேன் விட்டலாம். நீ பிறவிலே லூசால இடையில இந்த மாதிரியா? லூசோட வந்த எனக்கு லூசத்தாய நான் மாறி ஆகணும். எப்பவுமே விட்டானடா, அவனுக்கு தானே தெரியும், நமக்கு என்ன தெரியும்? நீ வண்டியில் ஏறினதுலேருந்து அவன் குணமே சரியில்லை. அவன் யாரையும் பார்க்கல, உன்னையவே தான் பார்க்குறான், உனக்கு செய்ய காட்டுறான். தொல்ராஜ் இது தெரியாமல் என்னைய கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமாடா. இந்த வார் பொம்பளை பிள்ளையா லட்சணமா போய் ஓரமாக உட்காந்து பொங்கச்சோறு கொடுப்பா, வாங்கிட்டு போ. நீ ஆம்பளையா அடக்கொடக்கமா நீ ஓரமா எரியா? யாரு? உன்னை தான் சொல்றேன். நான் அடக்க கொடுக்க மாட்டேன். ஆமா, எந்த காலத்துல ஆம்பளை அடக்க கொடுக்க மாட்டேன்? ஏய் மெண்டலு என்ன லூசு? ஆம்பளை பேசத்தான் செய்வேன். யாரு? ஆனஸ்டா வரத்தான் செய்வேன். பொம்பளை தான் அடங்கி போகணும். எந்த இடத்துல அடங்கி போகணுமோ அந்த இடத்துல அடங்கி போக முடியும்னா, இல்ல இடத்துல அடங்கி போக முடியாது. பிறகை கட்டுற நிப்பாட்டும் போது மாடு காலாட்டினாலே கொட்டத்துல கட்ட மாட்டாங்க, பிடிச்சி ஒத்து விடுவாங்க. பொம்பளை சவுடால இப்படி நிக்கிட்டு இப்படின்னா நான் சட்டம் தான் சவுடாதான் தில்லுதான் திமுறதான் தென வெட்டுதையா அப்படித்தான் பேசுவேன். நீ எல்லாம் போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். யாரு? உன்னையெல்லாம் வச்சு பிழைக்க மாட்டாங்க. உன்னையெல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி உட்கால அம்மிக்கல வச்சு குறை குறை குறைன்னு உரசி விடுவா. உரசி மாமியா இங்க உரசுற வரைக்கும் நாங்க இங்க பையன் பூ பறிக்க போதும். ஆளுகளும் மண்டையில இங்கே மண்டை தானே பார்த்தேன். அவனா அதையே பார்க்க முடியலையா? நீ அதை வேற பார்ப்பாங்களா? அதுக்கு தான் அவன் ரெடியா இருக்கானே, அவன்கிட்ட கூட காட்ட வேண்டியதானே. அப்புறம் என்கிட்ட வந்து இமிஷம் கொடுத்துருக்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டி 6 மணி வைக்கிற நான் தான் உனக்கு பொண்டாட்டி, நீ தான் எனக்கு புருஷன். ஏய் மருந்து குடிச்சிட்டு செத்து போயிருவேன். அதை செய்ய முதல்ல நீ முகர கட்டை பாரு, முகர கட்டைய புளுசியம் பொண்டாட்டி. வேணாம்டா, உனக்கு உச்சரிக்கிறேன் நல்லா. எச்சரிக்கிறேன் சொல்லியா? அதைத்தான் சொல்றேன். டென்ஷன்ல வரும்போது அப்படிலாம் வரும், ஒரு ஃப்ளோவில் வரும்போது கட்டுக்கிறப்படாது. பொம்பளை ஆம்பளைக்கு சமம் சமம் வாயில பேசலாமே தவிர ஆணுக்கு பெண் சமமாயி எந்த காலத்திலும் நிரூபிக்க முடியாது. அட போயாங்கடே, அதெல்லாம் அந்த காலம். எந்த காலம்? அந்த காலத்துல ஐயோ அடங்கி போய் அப்படியாங்க சரிங்க அப்படியே வாய முடிக்கிறங்க அடியே அப்படி சொல்ல என்னங்க இந்த வந்துட்டேன் அப்படி சொல்ற மலை ஏறி போச்சு அந்த காலத்துலயா? இப்ப அப்படி இல்ல. ஏ அப்படி இந்த என்னடா இச்சுமா வர்றேன் அப்படின்னு அதை சொல்லிட்டு போற காலம் இந்த காலம். ஆமா, நல்ல புருஷன் பொண்டாட்டியா நீங்க. புருஷன் வந்து டேய் இப்படி ஏண்டான்னு எப்படியா? அப்படிதான் கேட்பேன். நல்ல குடும்ப குத்து வளர்க்கடா. உன்னை வச்சு வாழ்ற குடும்பம் புழு புழுன்னு தான் இருக்கும். அப்புறம் என்ன கிழக்கெல்லாம் இருக்குது? முகர கிடைப்பாரு. ஆம்பளைக்கு பொம்பளை சமம் முடியல. ஆமா, ஒரு ஆம்பளை செய்யறத பொம்பளை செஞ்சு விடுவியா? செய்யுங்களா பாப்பா, நாங்க செய்யறோம். நான் பெண்களை மதிக்கிறேன். நான் ஆண்களை உலகத்துல பெண்கள் இன்னைக்கு எல்லா விதத்திலும் முன்னேறி இருக்காங்க, நான் பாராட்டுறேன். விண்வெளி வரைக்கும் போயிட்டா, சந்திர மண்டலத்துல கால் வச்சுட்டா பெண்ணு, அதெல்லாம் ஒத்துக்குருவான். நீ சந்திர மண்டலத்திலேயே கால் வச்சாலும் பொம்பளை பொம்பளை தான், ஆம்பளை ஆம்பளை தான். ஆணுக்கு பெண் அடங்கித்தான் போகணும். இப்ப நான் சேரு செய்வேன் இல்ல? ஆமா, இப்ப நான் சேரு செஞ்சு விடுறியா? செய்யுங்க பாப்பா. நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல இந்த பேண்டையும் டிஷர்ட்டையும் கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு கோமண துணியை கட்டி, சரி விவசாயி கணக்கா, சரி பராசக்தி கோயில 15 ரவுண்ட் அடிச்சு வருவேன். சரி, உனக்கு ஒரு 7 ரவுண்டு தள்ளுபடி. சரி, நீ கோமணத்தை கட்டி கட்டி ஒரு 8 ரவுண்டு அடிச்சு வா. சரி, நான் என்ன சொன்னா ஏத்துக்கிறேன். இத்தனை நான் இப்ப சொல்றேங்க, இத்தனை பேர் சொல்லட்டும், அந்த டான்ஸ் காரப்புல அப்படி வரட்டேன் அப்படின்னு சொல்லட்டு நான் செய்யறையா? உனக்கு எனக்கு தான் பேச்சு. அவங்க சொல்லணும்ல, சொல்ல வச்சு விடுவேன். போய் அங்கிட்ட நீ நினைக்கிற மாதிரி இல்லையா? போதுமா? அத்தனை பேர் சொல்லட்டேன். போய் அங்கிட்ட நீ வாய் சாப்பிட மத்த கூட சொல்லல செலஞ்சுடியா? அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? உன்னை இப்படியே பார்க்க முடியல, நீ கோமணத்தோட வேற உன்னை பார்த்து நாங்கெல்லாம் சாகிறதா அப்படிங்கிற முடிவுல தான் அவங்க அந்த பாவத்தை செய்ய வேண்டாம்னு கும்பிட்டு கேட்கிறாங்க. உனக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியாம போய் அங்கிட்ட அப்படிலாம் இல்ல. பைத்தியமே, வாய் பேசலாம், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏன் தெரியுமா? கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடினா புது துணி. புது துணி எது வரைக்கும்? அது வந்து அழுக்கு படாத வரைக்கும், ஒரு செலவு பண்ண வரைக்கும். செலவு பண்ணியாச்சுன்னா அது பழைய துணி தான். குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? ஒரு குழந்தை பெக்கிற வரைக்கும். ஒருத்த புள்ள பெத்தாச்சுன்னா நீ கெல்ட்டு முடியாது, மூளையில தள்ளி போடுவேன். நாங்க ஆம்பளை அப்படி இல்லை. 80 வயசுலயும் நரச்ச மீசையை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண் சிங்கங்களுக்கு உண்டுங்கிறத தெரிஞ்சுக்க. உட்காரலாம், அங்க திறமை இருக்கணுமே. திறமை இல்லாம மாப்பிள்ளை மாதிரி உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? உட்காரலாம் நக்கறலாம் இல்ல, மாப்பிள்ளையா உட்கார்றான் இல்ல. 1000 குட்டிச்சவரு தாண்டுவேன். ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை அப்படி இல்லை. நீ ஒத்த குடிச்சவரு தாண்டாலும் உனக்கு பேரு வேற. அதனாலதான் சொல்றது எங்களோட போட்டி ஓடாத.
இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? சொல்லுங்க. நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலைதான். நாங்க வேலி. நான் உன் மேல விழுந்தாலும் நீ என் மேல விழுந்தாலும் கிளியறது நீ தானே தவிர நான் கிடையாது. இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? சொல்லுங்களே. இப்ப பெண்கள் எல்லாம் பாலுக்கு சமம், ஆண்கள்லாம் தயிருக்கு சமம். நல்லா தெரிஞ்சுக்க. சரி. இப்ப ஏன் ஒரு அண்டா தயிர்ல நீ 10 அண்டா பாலை ஊத்தினாலும் தயிராத்தான் இருக்கும். சரி. ஒன்னும் டிஃபரெண்ட் தெரியாது. சரிங்க. ஆனா உங்க 10 அண்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் விழுந்துச்சுனாக்கா கைய வேற இடத்துல தானயா பால் பிரித்து போகும். தெரியுதா? என் கையை இப்படி வச்சு தான் சொல்லுவீங்களோ? அம்பட்டுன்னு காட்டுமா அப்படிதான். அப்புறம் இப்படியே காட்டுவாங்க. ஏன் இப்படி சொன்னா என்ன கேட்காதோ? என் வளத்துக்கு எங்க வச்சு காட்டணுமோ அங்கதான் காட்டுவேன். உனக்கு எது பிடிக்குதோ வச்சுக்க. இப்போ ஒத்துக்கிறியா இல்லையா? ஆம்பளை போட்டு விட முடியாது. வாய் பேசாத, அடங்கி போ. அட போய் என்கிட்ட அடங்கி போற இடத்துல நாங்க அடங்கி போவோம். இல்ல இடத்துல இதுக்காக வேண்டி நீ வந்து கற்பழிக்க வருவ, நாங்க பாத்துக்கிறோம். அப்படியே அடங்கி போக முடியுமா? அந்த இடத்துல ஏத்து பேசணும்ல. சரி வா, நான் இத்தனை உதாரணம் சொல்லியிருக்கேன்ல, ஆம்பளை செய்யறத பொம்பளை செய்ய முடியாதுன்னு. சரி, நீ ஒரு உதாரணம் சொல்லு, நான் செய்யறத உன்னால செய்ய முடியாதியான்னு. இதை தூக்கு போட்டு தொங்குறேன். சொல்றேன். ஏங்க நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நாங்க 10 மாசம் சுமந்து ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து எடுக்கிறோம். நீங்க ரொம்ப அதிக நான் கேட்கல. ஒரே ஒரு தடவை ஒரு குழந்தைய பெத்து நீ காட்டிரு. நீ என்ன சொல்ற நான் கேட்கிறேன். இது ஒரு பேச்சுன்னு மேடைக்கு பேசுறீங்களே. புள்ள பக்கற என்ன மயிருக்கு பக்கற? மூடிட்டு பேசாம இருக்க வேண்டியது தவறு. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, நியாயம் ஏத்துக்கிட்டான். அதே மாதிரி அவங்க சொல்ற நியாயமா இருந்தா ஏத்துக்குங்க. இப்ப இன்னைக்கு அரியரன்னு ஒருத்தர் இந்த மேடையில நிக்கிறாருன்னா யார் காரணம்? ஒரு பெண் தானே, ஒரு தாய் தானே. சரி, அப்புறம் அவங்க எல்லாமே நீங்க வந்துட்டிய. நீ இப்ப ஏன் பக்கமா அவ பக்கமா? நியாயத்தை பேசுங்க. எனக்கு முதல்ல நீ ஆம்பளையா இல்லையா? ஆம்பளை தான். ஆம்பளை பக்கம் பேசியா? ஆம்பளை எங்க இருந்து வந்தார்? வானத்துல இருந்தா. நியாயம் ஒண்ணு இருக்குல்ல. 10 மாசம் அவங்க ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம. உங்க வீட்டுக்காரன் வாங்குறதுக்காக நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணாத. இங்க இருங்க, நீ வீட்டுல விட்டுக்கொண்டு சப்போர்ட் பண்ணிக்க. நீங்க 2 பேரும் அதுக்கு தான் ஒரு நாடகத்துல புடிச்ச முன்னாடியே போடக்கூடாது. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? புள்ள பக்கம் இந்த பேச்சுக்கு காரியாபட்டி மேடையோட ஒரு முடிவு கட்டுறேன். இனிமேல் நீ எந்த பப்புன்ட்டு இந்த வார்த்தை கேட்கப்படாது. என்ன சொல்றீங்க? புள்ள பக்கணும் அவ்வளவுதானே? ஆமாயா. நான் புள்ள பக்கிறேன். எப்படி? மறுப்பு இல்ல, நான் புள்ள பக்கிறேன். சரி, எனக்கு புள்ள விடுவா. சரி படியா, நான் இப்ப புள்ள விடுறேன். படியா லைட் அமத்துங்கனே, 5 நிமிஷம் லைட் அமத்து. நீ எப்போ ஒரு வசதி சொல்லுவீங்க? இந்தா எனக்கு என்ன புள்ள விடுக்குற? என்னது? ஏன் சார்வா என் தம்பிக்கு. அப்படி கேட்டது யாரு? வா படுவா. கேட்டது யாரு? கேட்டவங்க தான் பேச முடியும். சரி, நீ எனக்கு புள்ள கொடுத்துருவியா? படுங்க. ஏறு, மறுக்க மாட்டேன். நான் கொடுக்குறேங்க. லைட் ஆஃப் பண்ணு. வெக்காளி என்ன வந்தா சரி. லைட் அமத்துனா நீ. நான் எல்லாத்துக்கும் தயாருங்க. புள்ள நீ எப்படி கொடுப்ப? எனக்கு விளக்கம் சொல்லு. யாரு? அதை செஞ்சு தான் கட்ட முடியும், சொல்ல விட முடியுமா? இரு, ஏ மெண்டலே, நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நான் உனக்கு புள்ள கொடுத்தாலும் நீ தாண்டி பெக்கன. நீங்க என்ன சொன்னீங்க? நான் பெக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் மாசமா ஆக்குறேன், நீ பெத்து காட்டியா பாப்போம். எப்படி? ஏன் 38 சுருக்கு போய் நாங்க எங்க கெர்ப்ப பையங்கிறது எங்களுக்கு இருக்கு, நாங்க சுமந்து பெக்க முடியும். நீங்க என்ன வச்சு பெப்பிய? கெர்ப்ப பையங்கிறது எங்களுக்கு இருக்கு. சரி வச்சுக்க. ஆனா உங்கட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை கூட எல்லாம் போயிர போகுது. என்ன அது புள்ள போயிருமே? என்ன நீ கேரி பைய கூட வாங்கி சுமந்து பெத்துட்டு போறேன். அதுல சுமக்க முடியாதியா? அதையே நீ சொல்ற. அது சுமக்க முடியுமே. நான் வாங்கி கேரி பையில வச்சிருந்து கூட பெப்பேன். எப்படி பெப்பியங்க? நீ எது வழியா பெப்ப? யாரு? அதான் சொல்றல. என்னது? கெர்ப்ப வாய்ங்கிறதுல வந்து பரப்ப குழந்தை. கெர்ப்ப வாயில நான் கேட்கல. ஆமாங்க. நீ எது வழியா புள்ள பெப்ப சொல்லு. அத செஞ்சு தான் கேட்க முடியும். வாய் இவ்வளவு பேசுறீல, நான் இது வழியா பெப்பன் மட்டும் சொல்லிவிடு. நான் செத்து போறேன் சொல்லு. அதத்தையே சொல்றேன். சொல்லு. நான் சொல்லவா? சொல்லுங்க. நான் சொல்லிவிடுவேன். சொல்லுங்க. இரு வரேன், நான் சொல்லுவேன். இப்ப நீ சொல்லு, எது வழியா பெப்பன்னு சொல்லு. அதத்தான் சொல்றேன். கெர்ப்ப வாயிலிருந்தே பெக்க முடியும் குழந்தை. கருப்பு வாய் சூத்து. கருப்ப வாய் திறந்தா தான் புள்ள உறங்க. அது வேற. எது வழியா வருது? இப்ப இது என்னது? நெத்தி. இது என்ன? மூக்கு. வெரி குட். இது என்ன? உதடு. இது என்ன? கை. இது என்ன? காலு. இது என்ன? மண்டை. இது என்ன? தொண்டை. அது என்ன? ஏன் சொல்ல மாட்டேங்கிற? என்னது? புண்ணியம் பண்ணேடா. ஏன் இரு வர்றேன். நீங்க எல்லாரும் சிரிக்கிறீங்க, என்னமோ தடுமாறுறீங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அது ஒரு உறுப்பு தானே? உறுப்பு தயா. அதை சொன்னா மட்டும் சண்டை ஓட்டா மட்டும் அதை சொல்றாங்க.
இல்லை என்ன காரணம் எனக்கு தெரியல. அதுக்கும் அழகான பேர் இருக்கு, அழகா சொல்லலாம். தெரியுமா உங்களுக்கு? சொல்ல தெரியல. அதற்கு பெயர் ஆணாக இருந்தால் ஆண் குறி, பெண்ணாக இருந்தால் பெண் குறி. எது வழியாக பெப்பன்னா யோனி வாய் வழியாக குழந்தையை ஈண்டு கொள்வேன் அப்படின்னு அழகா சொல்லு. ஏன் சொல்ல தெரியல? அசிங்கமா சொல்லணும். ஏன் அசிங்கமா நினைக்கிறேன்? விஷயம் இருக்கு. படிச்ச யோனிங்கிறது அதானே. ஏன் அப்புறம் சொல்ல முதல்ல அதை போய் சொல்லி இருக்க முடியுமையா? ஏன் சொல்ல முடியாது? அப்புறம் அந்த பேங்கில் ஓட்டு வச்சிருக்கியா? கையில் தானே வந்திருக்க, முகர கிடையாது. சரி போ, சின்ன பிள்ளையா இருக்க, ஓட்டி ஓட்டு ஆம்பளை ஜெயிக்க முடியாது. யாரு? உன்னை மன்னிச்சு விட்டேன். நீங்க என்ன மகிழ்ச்சி வருது இல்ல என்ன கேக்குறேன்? சரி போட்டின்னு வந்துருச்சுல, எதா இருந்தாலும் சமாளிக்க நான் தயாரியா. நான் உன்னை மன்னிக்கல, நீயா மன்னிச்சுக்க. என்ன பாவம் புண்ணியமா ஒரு ஆளு நீ பாவம் புண்ணியம் விட வேணாம், நீ எது வேணாலும் செய்யா பாப்போம். சரி நீ என்ன ஐடியால இருக்குன்னு எனக்கு தெரியுது. எப்படியாவது இவங்க செய்ய மாட்டாங்களான்னு ஐடியால திருறேன். ஊட செஞ்சுட்டாலும் அப்படியே புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. யாரு? அதுக்கு அவன் இருக்கான். புல்லுனாலும் தீனாலும் திம்பியா. அதுக்கு நான் ஆளு கிடையாது. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன தொழில்? கமா டெல் மீ. நான் 7 வயசுல எழுதி விட்டவர், 17 வயசுல பருவமானவர். 7 வயசுல எழுதி விட்டவர், 16 வயசுல பயிர போட்டவர். இளநீ விற்கிறதெல்லாம் சரி, அந்த ஆக்ஷன் பண்ணவர் எங்க மறுபடியும் செய்யாத மாதிரி ப்ளீஸ் ஒன் மோர். பாட்டு வேணாம், ஒன்லி ஆக்ஷன் மட்டும். எப்படி செஞ்ச மாதிரி உங்க குண்டலனி. சரி 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 பாட்டோட செய்யுமா. பவள என்னனியா நம்மால அசந்துட்டாரு. அந்த அந்த ஃபைனல் மட்டும் சொல்லுங்க. வாமா நீ வாமா, அந்த ஃபைனல் சொல்லு. சொல்லு பவள என்னனி எப்படி சொல்லு. அவ்வளோ எழுதுன்னு வெக்கமா இல்லை உனக்கு? ஏன் எதுக்கு? ஓ இளநீ வியாபாரம் பண்றது என்னங்க வெக்கப்படணும்? முகர கிடைப்பாரு இவ்வளவு பப்ளிக் கூட்டத்தில் கிடையாது. யா போயாங்கிட்டு படக்குன்னு வெளியே வந்து விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? யாரு? நீ கடிச்ச அத்தா கூட வெளியே வந்து விழுகாது. நீ வேணா கடிச்ச அத்து பாரு. அறிவு அன்னைக்கெல்லாம் கூட்டத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. பந்து தெரிச்சு அங்க ஓடி போச்சு. அது வந்து செயற்கையா இருந்திருக்கும். இது இயற்கையா? கலிய பெருமாள் அது எடுக்கிறதுக்குள்ள படாதோடு பட்டான். அப்ப வேற யாருமா இருந்திருப்பாங்க தெரியுமா? நம்ம என்னைக்குமே டூப்ளிகேட்டே இல்ல. ஓகே எலி வைக்கதே அம்மா. உங்க சாமால உடைஞ்சு வரும் பாத்துக்கந்தாக்கல. என்ன? நொறுக்கி போய் நொறுக்கி. உங்க அம்மா கோத்தா நீ யார் என்ன பேசுற? அது ஏமா தப்பா நினைக்கிறேன். உங்க அம்மா உங்க அம்மா. ஆமா. எங்க அம்மா எங்க அம்மா. சரி. அப்புறம் உங்க அம்மா தானே? அம்மாதான். அம்மா சொன்னா உங்க அம்மாங்கற? யாரம்மா? யாரம்மா? உங்க அம்மா அம்மா, எங்க அம்மா அம்மா. உங்க அம்மா. அம்மான்னு சொல்லுயா ஒழுங்கா. அட யாரம்மான்னு தெரியும்ல? உங்க அம்மா. உங்க அம்மா அப்படி சொல்லுங்க, இல்லாட்டி நான் ஏத்துக்கிறேன். உங்க அம்மா அப்படினாக்கா? அட உங்க அம்மால இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்? ஏறியா? எங்க அம்மால எங்க அம்மா. அம்மாயா? அட இல்ல எங்க அம்மால எங்க அம்மால சொல்றேன். உங்க அம்மால உங்க அம்மால என்ன சொல்லணும்? உங்க அம்மா அப்படி திரும்ப சொல்லுங்க. எலி விக்கங்க அம்மா. போய் எலி விக்கங்க அம்மா. எலி விக்கங்க அம்மா. ஒரு எலி விக்கங்க சும்மா. ரொம்ப அசதியா இருக்கு நமக்கு. எனக்கு சாமியாடா இருக்கிறீங்க. காலையில ஒர்க் அவுட் பண்ணல, அதை ரெடி பண்ணிருக்கேன்.
அந்த ஆட்டம் அந்த முதல்ல ஆடுனது ஒன்ஸ் மோர். என்ன கேட்கணும்? நீ யாரு என்னன்னு தெரியாம உங்களை சேர்ந்து ஆடிட்டு இருக்கனே, அது யோசிக்கணாமா? ஆமா, உன் பேர் என்ன? என் பேரா ரஞ்சனிங்க. ரஞ்சனி. அத்தாடி, இந்த பேரே நமக்கு ஆகாதுரா சாமி. ஏங்க ஏங்க அப்படி சொல்றிய? அதுல சனின்னு வருது பாரு. ரஞ்சனி. அதான் சனி தான் அது. சனி அது நல்லதாங்க. சனி சனி நல்லது. எந்த மனுஷனுமே சனி முடிக்காம இருக்க கூடாதுங்க. அதனால சரி, சனி நல்லது. சரி, தொலை இதை விடு. ஒன்று கேட்கலாமா? என்ன கேளுங்க. உனக்கு சரி அரிச்சா ஓப்பனா சொல்லுங்க. எதுக்கு உள்ள விட்டு செஞ்சிருக்கிய? உள்ள விட்டு செஞ்சிருக்கீங்களா? ஏன் அப்படி செஞ்சிருக்கிய? உள்ள விட்டு சரியா? ஆமா. சிறங்க நீ வேணா கொஞ்சம் சொல்லி விடுவா. என்னது? ஏய், உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? டேமேஜ் இது வரைக்கும் ஆகலைங்க. சரி, மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆகலைங்க. ஒரு கூட ஆகலைங்க. இல்லை, அன்னைக்கு ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். ஒரு குத்தில் மூஞ்சி வீங்கி போயிட்டாம்ல. சரி, இருக்கட்டும். உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? பிடிக்காம பக்கத்தில் வந்து ஆடுறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. நீ ஆள் கிடைக்காம தான் வந்திருப்ப. எனக்கு இல்ல, டக்குன்னு கேட்டோனே ஒத்துருக்கு. ஒரு விஷயம் இருங்க. எதுக்கு நீங்க கேட்கல? உங்களுடைய தொழில் எனக்கு பிடிச்சிருக்கு, தொழில் நயம் பிடிச்சிருக்கு, உங்களுடைய நகைச்சுவை பிடிச்சிருக்கு, இப்பெல்லாம் பல காரணங்களால பிடிச்சிருக்குங்க. நெஞ்செல்லாம் அடைக்குது, புரிஞ்சுக்கலாம். சரி, இருக்கட்டும். நான் உன்னை விரும்புறேன். அப்படிங்களா? நீ என்னை விரும்புகிறாய? ஆமாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் மனசுல வச்சது ஓப்பனா சொல்லிட்டேங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறிய. இனிமேல் தான் உங்களுக்கு கல்யாணம்னு ஆக போகுது. வாழ்க்கையை இப்போ தான் ஆரம்பிக்க போறிய. போமா, பக்கத்துல போமா. போ போ, அங்க பக்கத்துல இடம் இருக்காங்க, போவியா? ஏங்க உங்களுக்கு பக்கத்துல என்னைக்குன்னா கணவன் பக்கத்துல போமா. உங்களுக்கு கல்யாணம்ங்கறோம் புள்ளனான புருஷன் கைய பிடிமா, கட்டி பிடிமா. நம்ம பண்பாடு மாறக்கூடாது. பண்பாடு என்னைக்கு 3 முடிச்சு போடுறனோ அப்பதான் நீ என் கையை தொடணும். அது வரைக்கும் இவங்க குடும்பத்துல ஒரு பாரம்பரியம் என்னன்னா, கல்யாணத்துக்கு கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை நான் பொண்ணெடுக்க விரும்பல. எங்க பாரம்பரியத்துல ஒரு பழக்கம் இருக்கு. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சரிங்க. எங்க அண்ணன் துர்ராஜ் மாப்பிள்ளையோடைய அண்ணனை லிப் டு லிப் கிஸ் அடிச்சுட்டு வந்தா தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு எங்க குடும்பத்துல ஒரு பழக்கம் இருக்கு. அண்ணனுக்கு செய்யற விட கட்டிக்க போற செய்யறதே எங்களோட பழக்கம், நம்ம பாரம்பரியம். ஆக மொத்தம் நம்ம குடும்பங்களுக்கு தட்டுக்கட்ட குடும்பம் இருக்கு. உன்னை நான் எப்படி நினைச்சுக்கிட்டு தெரியுமா? 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. முருகிலாக்கி பார்த்தாரே அவர்களுக்கு வருத்தமடி. அடி நம்மூரு நீ நாட்டி பார்த்தாலே அவர்களுக்கு வருத்தமடி. அடிகட்டால் நானும் சிறையெடுத்து என்று மூணாக இருக்கட்டுமே. என் கண்ணு, என் முக்கு, என் பல்லு, என் ராஜாக்கு கல்யாண வைபோகமே. அடி என்னடி ராத்து, என்னடி ராத்தமாவல்லாக்கு வெடிப்பு என்னடி துணுகுருடே. கண்ணாடியும் குத்தை மாலைக்க சிவப்பு மச்சாலை இருக்குதடி. சக்கர
மதுரையம்மா தினம் நடக்குதடி மதுரையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அரிசி நாளபத்தி கல்லாட்டி எடுத்து என் கையாலை கட்டிவிடவா அந்த அவனுக்கு நான் குத்து நீகத்து கொத்தோடு முத்தம் தரவா உங்களை பார்க்கலையும் எனக்கு காதல் வந்து எப்படி வரணும் வரணும் சோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு நான் பார்க்கல சொந்த கிளியே நீ வந்தே நில்லு அப்படியா கன்னி கிளிதான் காத்தி கிடக்கு கண்ணுறங்காம பட்டு கிளியே நீ கட்டிக்கொள்ளு தொட்டு கலந்தோடு மெட்டு சொல்லு அச்சோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியே நீ வந்தே நில்லு கண்ணை கிளிதா காத்தி கிடக்கு கண்ணுறங்காம பட்டு கிளியே நீ கட்டிக்கொள்ளு கலந்தோடு மெட்டு சொல்லு அதொட்டை காலத்தோடு விட்டு சொல்லு ஓடி கிளியே சொல்லு சொந்த கிளியே நீ வந்து என்னோட சுத்தி அல்லாம கொள்ளாம என்ன கிளியே வந்து தள்ளு சொந்த கிளியே வந்தே கண்ணூரகா